இன்றைக்கி தோட்டத்துலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியும் லெமனும் மட்டும்தான் இன்றைக்கி கொண்டு வந்திருந்தார். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியாவில் நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம். இங்கே நார்மலாக தக்காளின்னு தான் ஸ்ரீலங்காவில் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி ஸ்பெஷலாக இதுக்கு நேம் இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இந்த தக்காளி எங்களுக்கு கிடைக்காது. இது தோட்டத்தில் விளைய வச்சு கொண்டு வரதுனால எங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு வராரு. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ரொம்ப ரேர் தான் கிடைக்கும். இன்னொரு தக்காளி நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருக்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த தக்காளி தான் ரெகுலராகவே கிடைக்கும். இந்த நாட்டு தக்காளி எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. இது எங்கள் ஹஸ்பண்ட் விளைய வச்சு கொண்டு வரதுனால நாங்கள் இது சமைப்போம். ஆனால் இந்த பெரிய தக்காளி இருக்குது இல்லையா, இதை சில பேர் ஜாம் தக்காளின்னு சொல்லுவாங்க, சில பேர் பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளிக்கும் இங்கே பர்டிகுலராக நேம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ண விடும்.